அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு மீண்டும் மிரட்டும் கொரோனா. பள்ளிகள் திறக்கப்படும் தேதியில் மாற்றம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பொது இடங்களில் மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டுமென தற்போது அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. கொரோனா பாதிப்புகள் இந்தியாவில் கணிசமாக அதிகரித்து வரும் நிலையில் அதனால் பள்ளிகள் திறக்கப்படுவதில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் உலக வரலாற்றில் முதல் முறையாக சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக உலக நாடுகளே முடங்கி கிடந்தன. உலகின் எந்த பகுதியையும் கொரோனா விட்டு வைக்கவும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு உலகத்தையே இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் உலக நாடுகளையே உலுக்கியது. இந்த நிலையில்தான் சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு பின்னர் கொரோனா பாதிப்புகள் ஏற்பட தொடங்கியுள்ளதாக தகவல்களும் வெளிவந்துள்ளன. தற்போது பரவத் தொடங்கியுள்ள கொரோனா வைரஸ் சீனாவை மையப்படுத்தி பரவுகிறதா என்பது உறுதி செய்யப்படவும் இல்லை. கேரளாவை பொறுத்தவரையில் பொது இடங்களுக்கு மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. தமிழகத்திலும் இதே போன்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டும் உள்ளன. நேற்று மட்டுமே ஒரே நாளில் 27 பேருக்கு தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மொத்த பாதிப்பானது 148ஆக உயர்ந்தும் உள்ளது. இதனிடையே கோடை விடுமுறை முடிந்து கொண்டு பள்ளிகள் வரும் திங்களன்று திறக்கப்படவும் உள்ளன. இந்த நிலையில்தான் கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல அதிகரித்து வருவது பெற்றோர்கள் மத்தியில் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களின் கோரிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கர்நாடக அரசு குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தியும் உள்ளது. அதேபோல தமிழகத்திலும் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் கர்நாடகாவை பின்பற்றி அறிகுறிகள் கொண்ட குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று அறிவிப்பு வெளியாகுமா அல்லது பள்ளிகள் திறக்கப்படுவதிலேயே தாமதம் ஏற்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கணுமா அல்லது அடுத்த வாரம் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.